ஜப்பானில் ஒரு புது வகை நோய் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியா அப்படின்னு சொன்னாலே ஜப்பானில் எல்லாரும் அலறாங்க. இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்ட 48 மணி நேரத்தில் உயிரிழப்பு வரைக்கும் போகுன்றதுனால அங்கே எல்லாருமே பயத்தில் இருக்காங்க. இதுவும் கொரோனா மாதிரி மூச்சு காற்று வழியாக பரவினாலும் தொட்டு பேசுறதன் மூலமாகவும் உணவு மூலமாகவும் கூட பரவும்னு தெரிய வந்திருக்கு. ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியாவால் பாதிப்பு ஏற்பட்டால் முதல்ல கால் பகுதியில் வீக்கம் ஏற்படும். பிறகு சில மணி நேரத்திலேயே முட்டியில் வீக்கம் ஏற்பட்டு மெதுவாக உடல் முழுசும் பரவ தொடங்கும். கூடவே காய்ச்சல், உடம்பு வலி, வாந்தி, மயக்கம் எல்லாமே இருக்கும். உடனடியாக மருத்துவமனைக்கு போனால் அதற்கு சரியான மருந்தை கொடுத்து குணப்படுத்த முடியும். அந்த பாக்டீரியா பாதிக்கப்பட்ட இடங்களை அறுவை சிகிச்சை மூலமாக நீக்க முடியும். இல்லைன்னா உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு உறுப்புகள் செயலிழக்கும் வரைக்கும் முழுமையாக பரவி உயிரிழப்பை ஏற்படுத்தும். ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியாவோ கொரோனாவோ தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க ஒரே வழி சுத்தமாக இருக்கிறது தான். கை கால்களை அடிக்கடி கழுவுறது, வெளியில் போயிட்டு வந்தால் குளிக்கிறது, இதையெல்லாம் மறந்துடாதீங்க.